முத்தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்று நாம் திருக்குறளில் பொருட்பாலில் 108வது அதிகாரமாக உள்ள கயமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 1071வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். கயமை என்பதற்கு தீயோரின் இயல்பு என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 1071வது திருக்குறளுக்கு செல்வோம். மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாங்கண்டது இல். மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாங்கண்டது இல். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். நன்மக்கள் தோற்றத்தில் கயவர்களும் நிறைந்திருப்பார்கள். இதே போன்ற ஒப்புமை பறவைகளிடத்தும் விலங்குகளிடத்தும் நாம் காண முடியாது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள்: நன்மக்கள் தோற்றத்தில் கயவர்களும் நிறைந்திருப்பார்கள். இந்த ஒப்புமையானது பறவைகளிடத்தும் விலங்குகளிடத்தும் நாம் காண முடியாது. மனித குலத்தில் மட்டும்தான் கயவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்று வள்ளுவர் எளிதாக எடுத்துரைத்துள்ளார். ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை தவறாமல் பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம். நன்றி, வணக்கம்.